வாங்க மக்களே, இது உங்கள் அப்பா சமையல். என்னடா அப்பா சமையல்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விட அப்பா தாங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. அதனால் நாங்கள் எப்போவும் எங்கள் அப்பா கிட்ட தான் நாங்கள் செஞ்சு தர சொல்ல போகிறோம். இன்றைக்கி என்ன அப்பா செஞ்சாருன்னு பார்த்தீங்களா? பீஃப் ஃப்ரை, அதாவது குழம்பு மாதிரி இருக்கும், ஃப்ரை மாதிரி இருக்கும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எப்பயும் எப்போ பார்த்தாலும் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு குழம்பு மாதிரி வச்சு பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எங்கள் அப்பா வெறும் கறி மசால் பொடியை மாத்திரம் வச்சு எப்படி ஃப்ரை பண்ணியிருக்காரு, மிளகுத்தூள் வச்சு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. பெரிய கடாய் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய், ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு, எவ்வளோ நீங்கள் மட்டன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1.5 கிலோ மட்டனுக்கு தேவையான அளவு ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ், அதாவது சின்ன சைஸில் நாங்கள் ஒரு 5 வெங்காயம் எடுத்துருக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கிட்டு அது எப்படி பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் கருவேப்பிலை மாத்திரம் நல்லா போட்டிருக்குறோம். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு. நீங்கள் நான் வீட்டில் அரைச்சி வச்சது முடிஞ்சிருச்சுங்கிறனால எங்கள் அப்பா பாக்கெட்டில் வாங்கி போட்டிருக்காருங்க. அதனால் நீங்கள் பாக்கெட்டு யூஸ் பண்ணலாம், இல்லை வீட்டில் நீங்கள் ரெடியாக பண்ணி வச்சுருக்கிறதும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா இஞ்சி பூண்டு வணங்கினதுக்கப்புறம் மட்டன் கழுவி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நாங்கள் நல்லா விசில் விட்டு வச்சுருக்கோம். அதை டைரெக்டாக நீங்கள் வெங்காயம் வணங்கினதுக்குள்ளே நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா அதை நல்லா ஒரு பரட்டி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயத்தை பரட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. 10 நிமிஷம் கழித்து அது மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா வணக்கி விட்டுருங்க. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அதுலேயே மட்டன் நல்லா பரட்டி 10 நிமிஷம் வேக வச்சுருங்க. எந்த ஒரு மசாலும் போட வேண்டாம். திரும்ப எடுத்துட்டு அதை நல்லா மறுபடியும் நல்லா பரட்டி அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோவுக்கு கறி மசால் பொடி 50 கிராம் பாக்கெட்டில் ஒரு 1.5 பாக்கெட், இல்லை உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 2 பாக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கறி மசால் பொடி மட்டும் நீங்கள் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதிச்சுட்டு அது நல்லா பரட்டி விட்டுருங்க. மட்டனில் தக்காளியோ வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணவே தேவையில்லை. கறி மசால் பொடி மட்டும் போட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. பரட்டிட்டு கடைசியாக அது நல்லா வெந்து இறக்கணும். அப்படிங்கும்போது மிளகுத்தூள், அதாவது மிளகுத்தூள் ரொம்ப நல்லதுங்க. சளியெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மிளகுத்தூள் நல்லா யூஸ் பண்ணலாம். பெப்பர் பொடி அது வீட்டிலேயே நாங்கள் அரைச்சிட்டோம். வீட்டில் மிளகு இருந்தங்காட்டிக்கு அதனால் நீங்கள் மிளகு பொடியை நல்லா மேலே நல்லா தூவிட்டு நல்லா பெரட்டி எடுத்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் திரண்டு மேலே வந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா நம்ம ரெடியான மல்லித்தலையெல்லாம் தூவி எடுத்திங்கன்னா ரெடியான மட்டன் கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க. எங்கள் அப்பா சமையல் சூப்பராக இருந்துச்சுங்க. மட்டன் நாங்கள் சாப்பிட்டோம். நீங்களும் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு